Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 5th chapter prime timeல exercise number 5.2 பண்ண போறோம். இப்போ 5.2ல நம்ம வந்து prime numbers பத்தி கத்துக்க போறோம். So prime numbersனா என்ன and also composite numbersனா என்னன்னு பத்தி கத்துக்க போறோம். இப்போ இந்த prime numbers and composite numbers concept பாத்தீங்கன்னா உங்களுக்கு explain பண்றதுக்காக ஒரு activity மூலமா சொல்லியிருக்காங்க. குணா and அன்ஷு என்ன பண்றாங்கன்னா figs வந்து pack பண்றாங்க. So figsனா அத்திப்பழம், தமிழ்ல அத்திப்பழம் சொல்லுவோம், ஹிந்தில வந்து அஞ்சீர் சொல்லுவோம். அண்ட் அது என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபார்ம்ல விளையுது, அதை வந்து பேக் பண்றாங்க. ஸோ குணா என்ன பண்றாருன்னா அந்த ஃபிக்ஸை வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து 12 நம்பர்ஸா பேக் பண்றாங்க. அன்ஷு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் வந்து 7 நம்பர்ஸா பேக் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல அவங்க பேக் பண்ணி வைக்கணும். இப்போ 12 எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து ஒன்னு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வைக்கலாம், ரெக்டாங்குலா இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா 6 இந்த மாதிரி பேக் பண்ணலாம். அதே இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 விதத்துல நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல பேக் பண்ணலாம் 12. இப்போ அன்ஷு எடுத்திருக்க 7 பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன்ல தான் பேக் பண்ண முடியும். ஸோ ஒரே சிங்கிள் லைன்ல தான் பண்ண முடியும், வேற ஆப்ஷன் அதுக்கு இல்ல. இப்போ இது மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா prime numbers and composite numbers will difference இது. இப்போ 12 பாத்தீங்கன்னா it's a composite numbers, வேற 7 வந்து prime numbers. ஸோ prime numbersனா என்ன? ஒரு நம்பரோட 2 factors மட்டும் இருந்தா it's called prime numbers. அது composite numbers பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து more than 2 factors இருந்ததுன்னா அது composite numbers. For example, இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன், 2, 2, 3 and 4 எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஓட factors எல்லாம் பார்க்கலாம். 2 ஓட factors பாத்தீங்கன்னா 1 and 2. அதே 3 ஓட factors பாத்தீங்கன்னா again 1 and 3. 4 ஓட factors பாத்தீங்கன்னா 1, 2, 4. இப்போ இந்த நம்பருக்குலாம் பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு 1 இருக்கு, இன்னொரு செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த நம்பரே இருக்கு. சோ இங்க 2னா இங்க 2 இருக்கு, இங்க 3னா இங்கேயும் 3 இருக்கு. அப்போ this is prime number, prime numbers or primes அப்படினு சொல்லலாம். இந்த 4 எடுத்துக்கலாம். 4 பாத்தீங்கன்னா 1 2 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு, more than 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து 1 இருக்கு, அப்புறம் அதே 4 நம்பர் இருக்கு, then 2 இருக்கு betweenல. 4 is a composite numbers which has more than 2 factors. அதுதான் இந்த ஆக்டிவிட்டி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. So 7 பாத்தீங்கன்னா இது composite numbers. ஏன்னா 7க்கும் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு, 1 and 7. 7 வந்து அரேஞ்ச் பண்ண போது ஒரே ஆர்டர் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், ரெக்டாங்குலர் ஷேப்ல. இங்க வந்து few numbers எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க prime numbersக்கு. அதே மாதிரி composite numbers பாத்தீங்கன்னா இங்க 4 6 8 இதெல்லாம் வந்து composite numbersக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ prime number எல்லாமே வந்து 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், no end for that. But 2க்கு பிஃபோர் ஒரு நம்பர் இருக்கு, என்னது 1 இருக்கு. So 1 ஓட ஃபேக்டர் வந்து 1 தான் வரும், வேற எந்த நம்பரும் ஃபேக்டர் கிடையாது. அப்போ 1 பாத்தீங்கன்னா அது பிரைம் நம்பர் கிடையாது and காம்போசிட் நம்பர்ஸும் கிடையாது. So பிரைம் நம்பர் and காம்போசிட் லிஸ்ட்ல 1 வராது, ஏன்னா அதுக்கு only 1 ஃபேக்டர் தான் இருக்கு. அதே 2 பாத்தீங்கன்னா it has 2 factors, 1 and then 2 இருக்கு. அப்போ ஒரு நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா it's called prime number or prime. அதே மாதிரி more than 2 factors இருந்தா it's called composite numbers. இப்போ இங்க நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க, how many prime numbers are there from 21 to 30? How many composite numbers are there from 21 to 30? இப்போ நம்ம 21 to 30 குள்ள இருக்கிற prime numbers என்ன, composite numbers என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா from கேட்டிருக்காங்க. சோ from பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் நம்பரா இருக்கணும், இது வந்து எண்டிங் நம்பரா இருக்கணும். அதாவது நம்ம அந்த நம்பர் வந்து 21 to 30 குள்ள நம்ம எழுதணும், இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். அதே சப்போஸ் இங்க between கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாது. பிட்வீன்னா இதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் தான் பிட்வீன்ல வரும். அப்போ நம்ம 21க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு, 22 இருக்கு, அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அண்ட் எண்டிங் நம்பர் பாத்தீங்கன்னா 30 இருக்கு இல்லையா, அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன இருக்கு 29. ஃப்ரம்னா நம்ம அந்த ரெண்டு நம்பரும் கன்சிடர் பண்ணணும், பிட்வீன்னா அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் அண்ட் பிஃபோர் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல, சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணுங்க. நான் 21 to 30 குள்ள நம்பர்ஸ்லாம் இங்க எழுதி இருக்கேன். இப்போ நம்ம இத பிரைம் நம்பர்ஸா இல்ல காம்போசிட் நம்பர்ஸான்னு பார்க்கலாம். So 21 பாத்தீங்கன்னா 3 7s are 21, அப்போ இது prime number கிடையாது, composite number. 22 பாத்தீங்கன்னா 2 tables வரும், 2 11s are 22, அப்போ this is also composite number. 23 பாருங்க, ஏதாவது டேபிள்ஸ்ல வருதா நீங்க செக் பண்ணி பாருங்க. 23 பாத்தீங்கன்னா 23 tables மட்டும் தான் வரும், வேற டேபிள் சால்வ் ஆகாது. அப்போ this is a prime number, ஏன்னா it has 22 factors. 1 டேபிள்ல சால்வ் ஆகும், அதுக்கு அப்புறம் அந்த 23 டேபிள்ல சால்வ் ஆகும், மத்தபடி எந்த டேபிள் சால்வ் ஆகாது. 24 வந்து again 2 tablesல சால்வ் ஆகும், it's a composite number. 2 tablesல வரும் and 3 tablesல வரும். 25 வந்து 5 tablesல வரும், composite numbers. And 26 வந்து லாஸ்ட் வந்து ஈவனா இருக்கு இல்லையா, அப்போ எல்லாமே வந்து 2 tablesல சால்வ் ஆகும், அப்போ this is a composite number. 27 again நமக்கு 3 9s 27 வரும், அப்போ is a composite number. நெக்ஸ்ட் இப்போ 29 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 factors தான் இருக்கும். So 1 table சால்வ் ஆகும் and 29 table சால்வ் ஆகும், அப்போ இது வந்து prime number.
30 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள்ஸ்ல வரும், 2 டேபிள்ஸ்ல வரும், 50 டேபிள்ஸ்ல வரும். அப்போ this is a composite number. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க 21 to 30 குள்ள இருக்கிற prime and composite numbers கேட்டிருக்காங்க. இப்போ prime வந்து பாத்தீங்கன்னா 23 and 29 are prime numbers. மத்தது எல்லாமே வந்து composite numbers. இப்போ நமக்கு next என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 1 to 100 குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல வந்து prime numbers எப்படி கண்டுபிடிக்கிறது and composite numbers எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் வந்து எழுதிக்கணும். 1 to 100 வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. ஏன்னா நமக்கு 1 வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் நாட் a prime and it's not a composite number. அப்ப நமக்கு 1 தேவையில்லாதனால கிராஸ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. செகண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 வந்து சர்க்கிள் பண்ணிக்கணும். சோ 2 சர்க்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்ல வர நம்பர்ஸ் எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 6 8 10 12 2 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க. செகண்ட் வந்து 3 வந்து சர்க்கிள் பண்ணனும். 3 சர்க்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க. and then 5 இப்போ 5 டேபிள்ஸ்ல சால்வ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிராஸ் பண்ணனும். இப்போ ஒவ்வொரு நம்பரும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி அதுல வர அத டிவைட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா we get the prime numbers. பாத்தீங்கன்னா இங்க சர்க்கிள் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே வந்து prime numbers. இப்போ பாத்தீங்கன்னா 1 to 10 குள்ள we have prime numbers 2 3 5 7. செகண்ட் ரோ 11 to 20 பாத்தீங்கன்னா மொத்தம் 4 நம்பர்ஸ் 11 13 17 19 இருக்கு. அதே மாதிரி third row ல 21 to 30 பாத்தீங்கன்னா we have 1 2 prime numbers இருக்கு. fourth row ல பாத்தீங்கன்னா we have again 2 prime numbers. சோ இந்த மாதிரி நமக்கு சர்க்கிள் பண்ணது எல்லாமே வந்து prime numbers and cross பண்ணது எல்லாமே வந்து composite numbers except 1. இப்போ இந்த மாதிரி நமக்கு prime number கண்டுபிடிக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு Greek mathematician Eratosthenes தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் எப்ப சொல்லி கொடுத்தாரு 2200 இயர்ஸ்க்கு பிஃபோர் நமக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இங்க வந்து நம்ம 1 to 100 வரைக்கும் பண்ணிருக்கோம். So நம்ம வந்து more than 100 like 1000 10000 lakhs வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே கான்செப்ட்ல பண்ணலாம். இப்போ 5.2 ல first sum figure it out. We see that 2 is a prime and also an even number. Is there any other even number? இப்போ நமக்கு 2 தவிர்த்து மத்த எந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராவும் இருக்கு and prime நம்பராவும் இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. So 2 மட்டும் தான் பாத்தீங்கன்னா even number and also prime number. So அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து is not a prime number but even number ஆ இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா even numbers ஆ தான் இருக்கும் but it is not a prime number. Only 2 மட்டும் தான் is a even number and also a prime number. இப்போ நமக்கு இது ஆன்சர் பாத்தீங்கன்னா no 2 is the only even prime அப்படி நம்ம எழுதணும். Second question, look at the list of primes till 100. What is the smallest difference between two successive primes? What is the largest difference? இப்போ successive numbers னா அடுத்தடுத்து வர numbers. இப்போ 2 வந்தா next 3, 3 னா next 4, 4 னா next 5. So இந்த மாதிரி வர numbers எல்லாமே வந்து successive numbers சொல்வாங்க. But இங்க வந்து prime numbers கேட்டிருக்காங்க. So first வந்து successive numbersல smaller difference and larger difference எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. We consider the first two prime numbers. So அதுக்குள்ள difference நம்ம எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 2 and 3 இருக்கு. அப்போ 3 minus 2 is 1. So 1 is the smallest difference between 2 and 3. And second நம்ம பாத்தீங்கன்னா we have to take between 5 and 3. So 5 and 2 நம்ம எடுக்க கூடாது. successive தான் சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணனும் next நம்ம தான் எடுக்கணும். So jump பண்ண கூடாது. next நம்ம என்ன பண்ணலாம் 5 minus 3 எடுக்கணும். So the difference is 2. அதுக்கு அப்புறம் next என்ன பண்ணனும் நம்ம 7 and 5 எடுக்கணும். 7 minus 5 2. அதுக்கு அப்புறம் 7 and 11 நம்ம எடுக்கணும். 11 minus 7 is 4. So இந்த மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் பண்ணிட்டே வரணும். 13, 17 அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் லாஸ்ட் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் நமக்கு 1 to 100 தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 97 is the last prime number between 1 to 100. அப்போ 97 அதுக்கு பிஃபோர் என்ன நம்பர் இருக்கு 89 இருக்கு. So 97 minus 89 பண்ணா we get the number 8. இப்போ நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க smallest difference and largest difference கேட்டிருக்காங்க between 1 to 100. அப்போ smallest difference is 1 and largest difference பாத்தீங்கன்னா 8. 1 பாத்தீங்கன்னா we get between 3 and 2 and the larger difference வந்து 8 எப்படி கிடைச்சது between 97 minus 89. உங்களுக்கு further doubt இருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் எல்லா நம்பர்ஸும் மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் 11 to 7 வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் லாஸ்ட் நம்பர் வந்திருக்கேன். அதுக்கு அப்புறம் you can make it with 11 minus 13, 13 minus 17, 17 minus 19 அந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சே பாருங்க. டெஃபினட்டா வந்து ஹையர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8 தான் வரும். Third question, are there an equal number of primes occurring in every row in the table on the previous page? Which decades have the least number of primes? Which have the most number of primes? The third question கேட்டிருக்காங்கன்னா இந்த ஒவ்வொரு decade அப்படின்னா இந்த 10 நம்பர் தான் decade சொல்வாங்க. அது ஒவ்வொரு ரோலயும் வந்து prime numbers வந்து ஈக்குவலா இருக்கா கவுண்டிங் ஈக்குவலா இருக்கா கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரோல எத்தனை prime numbers இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 to 10 குள்ள we have
4 prime numbers. And the next 11 to 20 padina we have again 4 numbers. 21 to 30 we have 2 numbers. And next row we have 2, adukaprom 3, adukaprom 2, adukaprom 2 and then 3 and then 2 and then 1. எல்லா 10 rows ல பாத்தீங்கன்னா நமக்கு different numbers வருது. 4 4 2 2 அந்த மாதிரி மாறி இருக்கு. அப்ப நமக்கு ஈவனா இல்ல, எல்லா ரோஸ்லயும் வந்து ஒரே நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் கவுண்டிங் இல்ல. இப்போ தேர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து we have to write like this. No, there is not equal number of primes in each decade. So ஒவ்வொரு 10 countsலயும் நமக்கு equal number of prime கிடையாது. So ஒவ்வொரு லைன்லயும் வந்து மாறி இருக்கு. So செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, which decades have the least number and which decade have the more number of primes. எந்த 10 லைன்ஸ்ல வந்து நமக்கு அதிகமா இருக்கு, எந்த டெகேட்ஸ்ல கம்மியா இருக்கு அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ டெகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1 to 10 சொன்னேன் இல்லையா, 10 கவுண்ட் தான் டெகேட் அப்படி சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 1 and 2ல வந்து we have 4. அப்போ 1 and 2 decades have more prime numbers. அது least பாத்தீங்கன்னா we have in the last decade 91 to 100ல we have only one prime number. The least number and more number of prime can answer by எழுதிக்கலாம். The decade 91 to 100 has 1 prime. The decades 1 to 10 and 11 to 20 has 4 prime. Fourth question, which of the following numbers are prime? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பிரைமா காம்போசிட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இவனோட சால்வ் பண்ணலாம், இல்லனா இந்த மாதிரி இந்த டேபிள் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் ஈஸியா. அப்ப பாத்தீங்கன்னா 23 நமக்கு என்ன வருது, 23 is a prime number. என்ன சர்க்கிள் பண்ணிருக்காங்க, அப்போ this is a prime. ஏன்னா 23 ஃபேக்டர்ஸ் என்ன, 1 and 23. இப்போ 51 ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 3 டேபிள் சால்வ் ஆகும் and then 51 சால்வ் ஆகும். அப்போ 51 வந்து காம்போசிட் நம்பர். 37 பாத்தீங்கன்னா இங்கே பாத்துக்கலாம், 37 வந்து is a prime number. And 26 பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர் இருக்கு. அப்போ டெஃபினட்டா 2 டேபிள்ஸ் சால்வ் ஆகும். அப்போ this is a composite number. ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 23 and 37 are prime numbers. Other two numbers are composite numbers. Fifth question, write 3 pairs of prime numbers less than 20 whose sum is the multiple of 5. இப்போ நம்ம 1 to 20 குள்ள இருக்கிற prime numbers first எழுதிக்கலாம். First we have 2 3 இருக்கு. 2 3 5 7. First decade முடிச்சிட்டோம். Second decadeல we have 11 13 17 and 19. மொத்தம் இதுல 4 நம்ம எழுதிட்டோம், prime numbers எழுதிருக்கோம். இப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணனும்னா that should be multiples of 5 வரணும். Multiples of 5 னா என்னது, 5 tables of numbers ஆ இருக்கணும். அப்போ first நம்ம பாத்தீங்கன்னா 3 and 2 ஆட் பண்ணலாம். So 2 plus 3 we get 5. So multiples of 5 இல்லையா, 5 ones are 5. Second பார்க்கலாம், 7 and 3 add பண்ணலாம். 7 plus 3 we get 10. அப்போ 5 2s are 10. Next 15 வரணும். That means we have to add 13 plus 2 we get 15. Which is 5 3s are 15. 20 வந்து 17 plus 3 add பண்ணலாம். 17 plus 3 we get 20. 5 4s are 20. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 pairs தான் கேட்டிருக்காங்க, பட் நம்ம 4 pairs எழுதி இருக்கோம். நீங்க வந்து ஃபர்தரா வந்து லைக் ஆஃப்டர் 20 25 30 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. Sixth question, the numbers 13 and 31 are prime numbers. Both these numbers have same digits 1 and 3. Find such pairs of prime numbers up to 100. இங்க வந்து 13 கொடுத்திருக்காங்க and then 31 கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. So 1 and 3 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. So இதே மாதிரி வேற ஏதாவது pairs of prime numbers இருக்கா within 100 குள்ள செக் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம அகைன் இந்த டேபிள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 11 வந்து ஒரு நம்பர் தான் இருக்கு, ரெண்டு நம்பர்ஸ் தான் இல்ல. Pairs of numbers, two numbers ரிப்பீட் ஆகணும் அப்படி சொல்றாங்க, not same number. அப்போ 11 நம்பர் எடுக்க கூடாது. And next என்ன பண்ணலாம், 17 எடுத்துக்கலாம். 17 அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 71 இருக்கு. ஓகே, அப்போ 17 71 இருக்கு, ரிப்பீட் ஆகுது. 1 and 7 7 and 1 repeat ஆகும். 79 and 97 நம்ம எடுத்துக்கலாம். 79 97. So ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது. Third pair பார்க்கலாம். 37 73. Third pair. இப்போ 6 ஓட ஆன்சர் வந்து all these 4 are pairs of prime numbers between 1 to 100. Seventh question, find 7 consecutive composite numbers between 1 and 100. Table reference எடுத்துக்கலாம். Consecutive numbersனா தொடர்ச்சியா வர numbers. இப்போ பாத்தீங்கன்னா 7 கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ கண்டினியூஸா 7 நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வந்து 3 இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இங்கேயும் 5 தான் இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 7 கேட்டிருக்காங்க. அப்போ we can consider
90, 91, 92, 93, 94, 95, 96. 1, 2, 3, 4, 5, 6, 7. So we got 7 composite consecutive numbers from 90 to 96. Eighth question. Twin primes are pairs of primes having a difference of 2. For example, 3 and 5 are twin primes. So are 17 and 19. Find the other twin prime between 1 and 100. 3 minus 5 panna, அதோட value வந்து 2 இருக்கு. அப்போ 3 and 5 வந்து is a twin prime. 19 minus 17 we get the difference 2. அப்போ difference 2 வர numbers எல்லாமே வந்து we call it as twin prime. இப்போ அதே மாதிரி next few numbers கண்டுபிடிக்கணும் நம்ம. 13 minus 11 we get 2 difference. அப்போ this is a twin prime. அப்புறம் 7 minus 5 அதுவும் நம்ம பண்ணா we get value 2 difference. 43 minus 41 if you do we get the difference 2. 73 minus 71 equal to 2. Appo this also a twin prime. 31 minus 29 we get the difference 2. Appo this also a twin prime. 61 minus 59 we get the difference 2. Appo this also a twin prime. இப்போ நம்ம bookல கொடுத்திருக்கிறது ரெண்டு தவிர்த்து we got 6 more twin primes. அப்போ மொத்தம் 8 twin primes between 1 to 100. Ninth question. Identify whether each statement is true or false. Explain. இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க we have to identify it's a true or false. அதுக்கப்புறம் we have to explain for the answer. A question. There is no prime number whose units digit is 4. ஒரு நம்பர் வந்து 4 ல முடியுது வெச்சுக்கோ. For example 24, 34, 54, 94, 74 எல்லாம் 4 ல முடிஞ்சதுன்னா அது எல்லாமே வந்து divisible by 2. அப்போ first number ones place ல 4 இருந்ததுன்னா it's not a prime number அப்படி சொல்லிருக்காங்க. The statement is true. B question. A product of primes can also be prime. இப்போ ரெண்டு prime number நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்து prime number தான் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அது வந்து false. 3 7s are 21. 21 is not a prime number. ஏனா இது composite number. So 21 பார்த்தா 1 table solve ஆகும் and 3 ல போகும் and 7 ல போகும் and 21 ல போகும். And one more example பார்க்கலாம். 11 into 2 22 answer. 22 பாத்தீங்கன்னா is a composite numbers. ஏனா இது வந்து 1 table ல போகும் 2 tables ல போகும் and 11 tables and 22 tables solve ஆகும். அப்போ B கான ஆன்சர் வந்து false. C sum prime numbers do not have any factors. இப்போ ஒரு நம்பருக்கு வந்து 2 factors இருந்தா prime numbers. அப்ப prime numbers கண்டிப்பா வந்து factors இருக்கும். C கான ஆன்சர் false. D sum all even numbers or composite numbers. All even numbers or composite numbers தான் but except 2. ஏனா 2 வந்து நமக்கு even numbers தான். Even prime number. அப்போ D கான ஆன்சர் false. E question. 2 is a prime and so is the next number 3. For every other prime the next number is composite number. இப்போ E question கான ஆன்சர் வந்து இந்த டேபிள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து except 2 1 3 ரெண்டுமே வந்து prime number பக்கத்துல இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு prime ஒரு composite. என்ன இங்க பாத்தீங்கன்னா ஒரு prime ஒரு composite ஒரு prime composite அந்த மாதிரி தான் வருது. So prime composite. இப்போ except 2 1 3 எல்லா prime number பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா composite numbers தான் இருக்கு. அப்போ E கான ஆன்சர் வந்து true. 10th question. Which of the following numbers is the product of exactly 3 distinct prime numbers? இப்போ distinct prime பாத்தீங்கன்னா இந்த numbers எல்லாம் prime numbers நம்ம மல்டிப்ளை பண்ணா we get this number. So these are all distinct prime numbers. பாத்தீங்கன்னா இங்க 3 into 3 into 5 we get 45. 2 into 2 into 3 into 5 we get 60. இங்க வந்து 2 times வந்து 3 repeat ஆகுது but we have to consider only one time 3. அப்போ we have two prime numbers here, distinct prime numbers here. அதே மாதிரி 60 பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 times இருக்கு but we have to consider only one time. அப்போ 1 2 3 3 prime numbers இருக்கீங்க. இங்க வந்து 2 prime numbers இருக்கு. இங்க வந்து again 3 இருக்கு and இங்க வந்து we have 4. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 prime numbers கேட்டிருக்காங்க, distinct prime numbers. அப்போ we have to consider 60 and 105 which has 3 prime numbers. The answer is 60 and 105 for 10th sum. 11th question. How many 3-digit prime numbers can you make using each of 2, 4 and 5 ones? 2, 4, 5 வச்சிட்டு we have to make 3-digit prime number. So அது possible இல்லையான்னு பார்க்கலாம். இந்த numbers எல்லாமே வந்து we have to use only one time. இப்போ நான் first வந்து 2 target பண்றேன். I place this 4, 5. இந்த 2 வந்து lastல வைக்கிறேன். And second வந்து I place 5, 4, 2. So 2 வந்து last number நான் வச்சிட்டேன். And next நான் வந்து 4 target பண்றேன். 4 வந்து நான் lastல எழுதுறேன். I change the order 2, 5. திருப்பி நான் 4 எழுதுறேன். I change this order 5, 2.
And next வந்து நான் 5 டார்கெட் பண்றேன். 5 வந்து லாஸ்ட்ல வர மாதிரி நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் ஆர்டர் பாத்தீங்கன்னா 4 2 and இங்க வந்து 4 2. இப்போ இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணி நான் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர் எழுதிட்டேன். பட் இதெல்லாமே வந்து பிரைம் நம்பர்ஸா இல்லையா நம்ம செக் பண்ணோம். இங்க வந்து பார்த்தா லாஸ்ட்ல 2 இருக்கு. அப்போ 2 இருந்தால என்ன ஆகும்? அந்த நம்பர் வந்து டிவைடட் பை 2. So it's a divisible of 2 ஆ இருக்கும். அதே மாதிரி இங்க 4 இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா 2 ல டிவைட் ஆகும். ஏன்னா லாஸ்ட்ல வந்து ஈவன் நம்பர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5 வந்து லாஸ்ட்ல அது வந்து 5 ல டிவைட் ஆகும். அப்போ இந்த 2 4 5 வச்சிட்டு we cannot form a 3 digit prime number. ஏன்னா எல்லா ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா either 2 இல்லனா 5 ல டிவைட் ஆகுற நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ this is not possible. இப்போ 11th க்கான ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? No, we cannot make 3 digit prime numbers with 2 4 and 5. 12th question. Observe that 3 is a prime number and 2 into 3 plus 1 equal to 7 is also a prime. Are there other primes for which doubling and adding 1 gives another prime? Find at least 5 such examples. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு prime number கொடுத்திருக்காங்க 2 1 3 அதோட 1 ஆட் பண்றாங்க. அதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா we get one more prime number 7. So இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 examples கேக்குறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2p plus 1. So எல்லா நம்பருக்கும் first 2 வரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா plus 1 வரும் கண்டிப்பா. நடுவுல இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம என்ன நம்பர் மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து p ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நான் 2 ல ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா 2 தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் இருக்கு. அப்போ when I apply this formula 2 into இந்த p இடத்துல நான் 2 போடுறேன். 2 plus 1 என்ன நம்பர் வந்து பார்க்கலாம். 2 2s are 4, 4 plus 1 5. அப்போ 5 is a prime number. இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா 3 அது ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பிரைம் நம்பர் இருக்கு 5 எடுத்துக்கலாம். p equal to 5. அப்போ 2 into 5 plus 1 இந்த ஃபார்முலா தான் நான் இங்க வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். இத சால்வ் பண்ணலாம். 2 into 5 10, 10 plus 1 11. அப்போ 11 also a prime number. p equal to 7. அப்போ again நான் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 2 into 7 plus 1. 2 7s are 14 plus 1 15. 15 பாத்தீங்கன்னா it's a composite number, not a prime number. Next வந்து நான் prime number பாத்தீங்கன்னா I take 7 க்கு அப்புறம் நமக்கு என்ன prime number இருக்கு 2 into 11 plus 1. 2 11s are 22, 22 plus 1 23. 23 is a prime number. அப்போ we got third prime number here. Second வந்து நான் p equal to 13 எடுத்துக்கிறேன். p value 13. 2 into 13 plus 1. இப்போ 2 into 13 26 plus 1 27. 27 பாத்தீங்கன்னா நமக்கு composite number. Next I take 17. Value equal to 17. 2 into 17 plus 1. இதோட ஆன்சர் பார்க்கலாம். So இதோட ஆன்சர் வந்து 35 வருது. 35 வந்து பாத்தீங்கன்னா composite number. ஏன்னா 5 7s are 35 வருது. And next என்ன நம்பர் ட்ரை பண்ணலாம்? We try with 19 பார்க்கலாம். p equal to 19. 2 into 19 plus 1. 39 வந்து composite number. Next 2 numbers நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 23 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 into 23 plus 1. So 2 times 23 we get 46. 46 plus 1 47. 47 பார்த்தீங்கன்னா is a prime number. அப்போ we got fourth prime number. Next வந்து 29 ல ட்ரை பண்ணலாம். p value 29. நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன். 2 into 29 plus 1. So 2 times 29 நமக்கு என்ன வருது? 18 balance 1 58. 58 plus 1 59 வருது. 59 also a prime number. We got fifth time prime number. இப்போ நமக்கு டோட்டலா வந்து 5 examples கேட்டிருக்காங்க. நம்ம இங்க 5 example கொடுத்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 and then 5. So 2 5 23 29 and 11 ல பண்ணா we get the prime numbers.